ஸ்ரதா, வினோத் எங்க? இன்னும் வேலையா ரெடி பண்ணாம இருக்கீங்க? வினோத் உணவு கொண்டு வர போயிருக்காரு. அப்புறம் இதுக்கு வர இன்னைக்கு உடம்பு சரியில்லை. சரி, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ஐயா, இன்னைக்கு ராத்திரி இத பார்ட்டிக்கு அனுப்பாதீங்க ஐயா. இதுக்கு பாவம் உடம்பு சரியில்லை. ஏன் அனுப்பக்கூடாது? பார்ட்டிக்கு ஃபுல் பேமெண்ட்டும் வாங்கிட்டேன். ஐயா, ஒரு மாசமா இது கல்யாணத்துக்கு போய்கிட்டே தானே இருக்கு. ஒரு நாள் கூட இதுக்கு ரெஸ்ட் கிடைக்கல. பாருங்க, பாவம் உடல்நிலை சரியில்லை. அத வேலைக்கு அனுப்பல அப்படின்னா உனக்கு யார் பணம் தருவாங்க? ஐயா, ஒரே ஒரு நாள் ஐயா. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, வேற குதிரையை ஏதாவது அனுப்புங்க ஐயா. பாவம் எவ்வளவு டயர்டா இருக்கு. இவன் நம்மளுக்காக உயிரே கொடுக்கறான். இது மட்டும் பண்ணலாம் இல்லையா? நீ உன் வேலையை மட்டும் பாரு. என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் இவளை தயார் பண்ணு. ஆனா சார், அப்பா அப்பா அக்கா சரியா தானே சொல்றாங்க. பாவம் அவன் ரொம்ப டயர்டா இருக்கான்ப்பா. அவனை அனுப்ப வேணாம். பாப்பா, ரெஸ்ட் அப்படிங்கிறது மனுஷங்களுக்கு தான் தேவை, விலங்குக்கு இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு கூட உடம்பு சரியில்லாத ஆகும். அவளுக்கு ஒன்றும் உடம்பு சரியில்லாமலாம் இல்ல. அது வேலை செய்யலன்னா நமக்கு பணம் எப்படி வரும்? அப்பா, நீங்க உங்க ப்ராஃபிட்காக. இங்க பாருமா, உனக்கு இதெல்லாம் புரியாதுமா. நீ ரொம்ப சின்ன பொண்ணு, புரியுதா? இந்த விஷயத்துல வராத. கிளம்பு. ஐயா சொல்லுங்க. ஐயா, லட்டுவோட உடல்நிலை கொஞ்சம் கூட சரியில்லை. அப்புறம் உணவு கூட இல்ல. கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா. இங்க பாரு, பணம் என்னன்னு என்கிட்ட எதுவும் கிடையாது. பழைய சாப்பாடு இருக்குல்ல, அது கூட போதும். அப்பா, பணம் எதுக்காக கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மேரேஜுக்கு போனான். அந்த பார்ட்டி இன்னும் பணம் கூட கொடுக்கல. அதுல லட்டோட தப்பு என்ன இருக்குப்பா? நீ என்கிட்ட சொல்லாத இது யாரோட தப்புன்னு. சரி, நீ போ, உன் வேலையை பாரு. அப்பா, ஒரு மிருகத்தை நீங்க எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதா? அதோட உடல்நிலை சரியில்லைப்பா. ஆனா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவளுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பிசினஸ் ஓடாது. அது உங்களுக்காக கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குதுல்ல. நான் உன்னை கூப்பிட்டுனா வந்து உதவி பண்ண, தப்ப கண்டுபிடி அப்படின்னு. நாளையில இருந்து நீ இங்க வர வேண்டாம். ஹலோ 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 ஐயா. ஐயா, அது அட, ஏன் இப்படி பதறி போயிட்டு இருக்க? லட்டுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை ஐயா. நேத்துல இருந்து ரொம்பவே ஜுரமா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனயா. அட, விலங்குக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமலாம் போகாது. அதுவே சீக்கிரம் சரியாயிடும். நேத்து ராத்திரில இருந்து அதுக்கு உடம்பு சரியில்லை. நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு அதை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நேத்து ராத்திரி ரொம்ப ஜுரம் வந்துடுச்சு. கண்டிப்பா இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். தயவு செய்து வாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம்லாம் கிடையாது. அது விலங்கு, அது இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கும். இங்க பாரு, இந்த மாதிரி விஷயத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காத, சரியா? ஐயா, அப்பா அப்பா ஏதாவது பண்ணுங்கப்பா. அது சாக போகுது. எப்படிப்பா அப்படியே விடுறீங்க? அவளுக்கு வயசாயிட்டு இருக்கு. சில மாசத்துக்கு அப்புறம் அவன் நமக்கு பயன்படவே மாட்டா. அதுக்கப்புறம் எதுவும் இருக்காது. அவள் அப்படியே விடுறதா சரியா இருக்கும். போதும்பா, ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால பார்க்க முடியாது. ஐயா ஐயா, அவங்க லட்டுவை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க ஐயா. எனக்கு எதுவும் புரியல ஐயா. வாங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? வா, நான் பாக்குறேன். வாங்க ஐயா. வா, யாரும் எங்கேயும் போக வேண்டாம். நீங்க நீங்க யாரு? அனிமல் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரோம். உங்களுக்கு எதிராக என்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? ஆமா, நீங்க விலங்க மோசமா நடத்துறீங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு.
இந்த வீடியோ யார் அனுப்புனது? நான் தான் அனுப்புறேன்ப்பா. பூஜா, நீ என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியா? அப்பா போதும்பா, இதுக்கு மேல என்னால பார்க்க முடியாது, அவ்வளவுதான். இப்படி சொன்னா கண்டிப்பா அப்பாக்கு புரியாது. நான் லட்டுவை காப்பாத்துறதுக்காக அனிமல் ரெஸ்கியூ டீமோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவைப்படும். அப்படி பண்ணணும்னு நான் பண்ணல, ஆனா என்கிட்ட பண்ண வேற ஆப்ஷன் இல்லப்பா. அப்பா அது பாவம்ப்பா, அதுக்கு வாய் இல்லைன்னா என்னப்பா, அதுக்கு வலி கண்டிப்பா இருக்கும். உங்க வாழ்க்கையில பணத்தை தவிர வேற எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்ல, வேற எதுவுமே உங்களுக்கு தேவையே இல்ல. பூஜா, நீ நிஜமா பெரிய தப்பு பண்ணிட்டமா. ஆனா நீங்க லட்டுக்கு பண்ணதை விட நான் பண்ணது கம்மிதான்ப்பா. எது சரி எது தப்புன்னு கோர்ட் தான் முடிவு பண்ணும். சார் ப்ளீஸ் வாங்க வாங்க. மேடம், அவங்க உங்களோட அப்பா. அக்கா, ஆனா நான் இதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும். இன்னைக்கு நான் இதை பண்ணலனா லட்டுவோட உயிருக்கே ஆபத்தா இருந்திருக்கும். அப்புறம் உங்களோட வேலையை பத்தி கவலைப்படாதீங்க. பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, அங்கேயே உங்களுக்கு வேலைக்காக பேசியிருக்கேன். ரொம்ப நன்றி மேடம். இன்னைக்கு உங்களால எனக்கும் லட்டுக்கும் ரொம்பவே உதவியா இருந்தது. மனிதர்களாகிய நாம இந்த உலகத்தை நம்மளோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கறத நம்ம முதல்ல நிறுத்தணும். நாமளும் இந்த உலகத்துல மற்ற உயிரினங்களோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் இன்னைக்கு ஸ்டோரி. அடுத்த வாரம் பார்க்கலாம். பாசிட்டிவா இருங்க, கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்கு ஏதாவது சைக்காலஜிக்கல் அல்லது ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இருந்தா நீங்க நம்மளோட பாசிட்டிவிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப்போட பேரு நிசோ பாசிட்டிவ். இது ஒரு கம்யூனிட்டி கவுன்சிலிங் குரூப். உங்களோட பிரச்சனையை நீங்க இங்க அனானிமஸா சொல்லலாம். இந்த குரூப்ல இருக்கிற மக்கள் பிரச்சனையை சரியான முறையில தீர்த்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேங்க்யூ, பாய்.